அரோமாண்ட யோகாசன பயிற்சி என்று ஜெயமலை ஜெயம் அவர்கள் வாருங்கள். வணக்கம். இனிய வணக்கம் அனைவருக்கும். இந்த யோகாசன பயிற்சியில் நாங்கள் முதலில் இருந்து கொண்டு எங்களோட மூச்சில் கொஞ்ச நேரம் கவனம் எடுத்து மூச்சை வேறு ஒன்றே நினைக்காம தனியாக மூச்சில் மட்டும் கவனம் எடுத்து செய்யுங்க கொஞ்ச நேரம். சரி, அடுத்து நாங்கள் உடலை அசையுங்க. அடுத்தது நாங்கள் தோப்பு கரணம் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து நாங்கள் இப்போ தலையில கால் வரைக்கும் உங்களோட பயிற்சிகளை செய்வோம். முதல் கழுத்துக்குரிய பயிற்சி. கழுத்தை மேலும் கீழும், பிறகு பக்கவாட்டுக்கு, பிறகு சுற்றுவோம். 3 2 3 4 5 6 7 8 9 10. பக்கத்தில் 1 2 3 4 5 6 7 8 9 10. கழுத்தை சுற்றுவோம். 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. அடுத்ததாக நாங்கள் இனி கைக்குரிய பயிற்சிகளை செய்வோம். முதல் விரலுக்கு செய்வோம். விரலை திறந்து திறந்து மூடுவோம். அடுத்ததாக மணிக்கட்டை சுற்றுவோம். மற்ற பக்கம் இனி முழங்கையை செய்யும். அடுத்ததாக நாங்கள் நெறில் செய்வோம். 1 2 3 4. ஆளை காணும், இதுக்குரிய ஆளை. 1 2 3 4 1 2 3 4 2 3 4 2 3 4. ஓகே, இனி கையை தோள் முட்டை சுற்றுவோம். தோள் முட்டில் கையை வைத்துக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8
9 10 மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்ததாக கயிறு அடிக்கிற மாதிரி செய்வோம். கொஞ்சம் மெதுவாக தொங்கி 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்த நாள் இனி இடுப்புக்கு போவோம். இடுப்புக்குரிய பயிற்சி முதல் வட்டம் பெரிய உங்களால் முடிந்த அளவுக்கு பெரிதாக சுற்றுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி 8 போடுவோம். வைத்தால 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்த நாளினி முழங்காலுக்குரிய பயிற்சிக்கு போவோம். உங்கள் கைகளை முழங்காலில் வைத்துக்கொண்டு முழங்காலை சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் விரலையும் குதியிலையும் நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப குதியில விரல்களில் நடப்போம். கைகளை அசைச்சு அடுத்து குதிக்காலில் நடப்போம். பக்க மற்றும் காதலுக்கு நடக்கும். உள்பக்கமாக மீண்டும் நாங்கள் குதியிலும் இதழிலும் நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நாங்கள் பயிற்சியும் இதோடு முடித்துக் கொண்டு நாங்கள் இனி ஆசனத்துக்கு போகலாம். ஆசனம் ஒவ்வொன்றும் 15 எண்ணிக்கை நிற்போம். முதலில் தட ஆசனம். நின்று கொண்டு கைகளை கோர்த்து மேல் உயர்த்தி விரல்களில் நிற்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக
அடுத்தது அர்த்தகடியாசனம். நேரா நின்று கொண்டு ஒரு கையை கீழே மற்ற கையை வைத்து அந்த பக்கம் சரி ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதுவாக இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்தது விருச்சகாசனம். உங்கள் கால்களை மேலே தூக்கி வைத்துட்டு கைகளை மரம் மாறி வைத்துக்கொள்ளும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக மற்ற பக்கம் மற்ற கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக. அடுத்தது ஏகபாதாசனம். கால்களை உள்பக்கத்தால் வைத்துக்கொண்டு புதியை கைகளை கும்பிட்டபடி நிற்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக. அடுத்தது என்ன செய்யலை நேற்று? நின்ற தனுராசனம். நின்ற தனுராசனம். அதற்கு கால்களை மடக்கி உங்கள் விரலால் பிடிக்க முடிந்தவர்கள் பிடியுங்கள், மற்றவர்கள் அப்படின்னு இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. திரிகோணாசனம் செய்வீங்களா? நேற்று செய்தாச்சு. பரவாயில்ல, செய்வோம். திருவண்ணாசம் 3 நிலையும் செய்வோம். ஓகே. கால்களை அகலமாக வைத்து கைகளை நீட்டியபடி முதல்ல அப்படியே பிளேன் செய்கிற மாதிரி காலை தொட்டு மற்ற கண்ணுகளால் மற்ற கையை பார்க்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக. இனி மற்ற பக்கம் மற்ற கைகளை வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இரண்டாவது நிலை கைகளை குரசாக வைக்கணும்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அடுத்ததாக இனி கைகளை நடுவில் வைக்க வேணும். அப்படியே கால்களை வச்சு இப்படியே கை உடந்து இப்படியே நடுவில் வைக்க வேணும். இல்லத்தில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மற்ற பக்கம் கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கண் பயிற்சிக்கு போகலாம். வேற இருக்கா? இல்லை தானே? இல்லை, கண் பயிற்சி போச்சு. கண் பயிற்சியை செய்துட்டு இந்த கண்ணை மூடிய மாதிரி நீங்களே மனதுக்குள்ள எண்ணிக்கொண்டு செய்யுங்கள். 10 திறமையில இருக்குல்ல. பக்கவாட்டுக்கு இனி சுற்றுவ கண்ணை நாங்கள் கண்ணை திறந்தபடி செய்வோம். ஓகே, நாங்கள் கண் பயிற்சி அடுத்ததாக உங்களோட விரலை கண்ணுக்கு நேர நீட்டி வலது கையை அப்படியே உங்களால் முடிந்த அளவுக்கு தலையை திருப்பாமல் பார்க்க வேண்டும். அடுத்ததாக மேலும் கீழும் பார்க்க வேண்டும். அடுத்து நாங்கள் மூச்சு பயிற்சிக்கு போகலாம். முதல் மூச்சு வந்து என்ன பெயர் சொல்லுங்க? என்ன பஸ் பஸ்
கத்திரிக்காய் 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 10 Relamaya Parman Kandriya அடுத்ததாக பிராணாயாமம். உங்கள் விரல்களை ஒரு முக்கால் எழுத்து மற்ற முக்கால விட்டு மற்றதால் எழுத்து கொஞ்ச நேரம் அப்படி வச்சுட்டு விட நல்ல அடுத்ததாக தேனி பயிற்சி போகலாம். காது, கண், மூக்கு, சுண்டு. இப்படியே மூக்கை இழுத்து கண்ணை அமர்த்தாம மெதுவாக பிடிக்கணும். சாந்தி ஆசனத்தில் கண்களை மூடியவாறு நாங்கள் இவ்வளவு நேரமும் செய்த இந்த பயிற்சி உங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் நிச்சயமாகவே தரும். இவ்வளவு மாற்றங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பயிற்சியில செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடிப்பாதத்திலிருந்து நாங்கள் மேலறிவோம். கால் விரல்கள், நகங்கள், அடிப்பாதம், மூட்டுக்கள், மேல்கால், முழங்கால் பகுதிகள், சிரட்டை சில்லுகள், தொடைப்பகுதிகள், இடுப்பு பகுதி எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் நல்ல ரத்தம் ஓடி சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பின் முதுகு பகுதி, முள்ளந்தண்டு எலும்புகள், விழாப்பகுதி, விழா எலும்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளும், எல்லா சுரப்பிகளும் எங்களோட வேலையை ஒழுங்காக சீராக செய்து எங்கள் உடலை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை நன்றாக மூச்செழுத்து விட்டு எல்லா கழிவுகளையும் அகற்றி நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உறுப்புகளுக்கும் எங்களுடைய ரத்தோட்டத்தை கொண்டு செல்வதற்கான முக்கத்தை கொடுத்து நல்ல சீராகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோல் முட்டு பகுதி, கை, முழங்கை, கீழ்கை பகுதிகள், மணிக்கட்டு, உள்ளங்கை, விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. நன்றாக அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. நன்றாக தொழில்பட்டு கொண்டிருக்கிறது.
கழுத்து பகுதி, கழுத்தில் இருக்கிற சுரப்பிகள், எலும்புகள், தசைகள், இரத்த ஓட்டங்கள் எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைப்பகுதியில் கண்கள், காதுகள், மூக்கு, வாய், பற்கள், நாசித்துவாரங்கள், உள்நாக்கு பகுதிகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. தலைமுடிகள், தலைமுடி வேர்க்கால்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. மூளை நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம், நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லாமே நன்றாக எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உறுப்புகள் எல்லாமே நல்லா செஞ்சு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தளர்ந்த அந்த பாமுகத்தை நன்றி கூறி தர்சினி அவர்கள் சொல்லித்தர தர்சினி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்கள் கைகளை தேய்த்து 3 தரம் கண்களை நன்றி வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். ஜெயமலா. சிறப்பு, நன்றி. இன்று எத்தனை செய்தோம்? அது ஒரு 8 செய்வோம். 65. எத்தனை? 65. 65. ம். 65. அப்ப நேற்று எத்தனை? அப்புறம் 64 அடிச்சு நீங்க அன்றைக்கு வெள்ளி நேற்று 64, நேற்று 65, இன்றைக்கு 66. வெள்ளி 64 சொன்னானா? வெள்ளி அப்படித்தான் சொன்ன மாதிரி கிடக்கு. இப்ப நேற்று 65, இன்றைக்கு 66. இல்ல வெள்ளியா இல்ல செவ்வாய் இல்ல, அன்றைக்கு 63 சொன்னா. செவ்வாய் தான் 64 சொன்ன மாதிரி. செவ்வாய் வேற வந்தவர் தர்ஜினி செய்த ஆடை 234. எப்போது அன்றைக்கு 64 கேட்ட மாதிரி இருந்தாங்க. அப்ப இன்றைக்கு 66 இல்ல. அப்புறம் தர்ஜினி தர்சினி செவ்வாய் செய்தவ திங்கள் 64 இருந்தா அப்ப இன்றைக்கு புதன் நேற்று நாங்கள் செய்தாங்க. தர்ஜினி இந்த கிழமை ஒரு நாள் வந்தவர் என்ன செவ்வாய்க்கிழமை வந்து 34 அதோட நீங்க திங்கட்கிழமை 234. திங்கள் 64 சொன்ன மாதிரி கிடக்கு. அப்ப நீங்க புதன் செய்திருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு 66 வரும். இந்த 66 தான். நேற்று நீங்க டேட்டையும் போட்டு என்ன நாளையும் போட்டு எழுதி வச்சிங்கன்னா ஞாபகத்துல இருக்கு. இப்ப வியாழன் 66 இல்ல டேட் போட்டு தான் வச்சேன் நான். பிறகு இந்த துண்டு துணியில இதுல நான் கொப்பியில மாத்தணும் ஃபுல்லா இடம் காணாது. டேட் தான் போட்டிருக்கிறேன். டேட் வந்து 66 யோகா 9 9 56 10 10 57 11 58 12 59 13 60 6 2 கழிச்சா இங்கால 4 4 1 கழிச்சா 3 சரிதான் 66. அவ்வளோ செய்யிட்டோம் கட்டிக்காரர். நம்மளே பாராட்டிக் கொள்வோம். அதான் வேணும். எங்களுக்கு தானே பலன் கிடைக்குது. நாங்களே எங்களை பாராட்டுறதான் எங்களுக்கு தானே கிடைக்குது. இன்றைக்கு லேட்டா ஒரு மாணவி எழும்பி அதுலேயே புள்ள உரை போட்டு அதுலேயே சொக்ஸை போட்டு அதுலேயே அடுப்பு ஓ பண்ணி நிறைய விளையாட்டு நடந்தது. டைமுக்கு வராது. ஆனால் நித்திர ஓடுறது இந்த ஓடி வர திரும்ப இவ்வளவு காலையில் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறது. இவர் ஒரு ஆள் தான். அதுவும் தனி அவர் தான் வீட்டிலே இருக்கிறது. தனி ஒரு ஆளுக்கு இப்படி என்றால் 7 மணி 7 நிமிஷம் எழும்புறது லேட். 7 மணி 7 நிமிஷம் எழும்பி குடிச்சு கோபி உடிச்சு கவிதை எழுதி கவிதை பதிஞ்சு 7 மணிக்கு எழும்பினாராம். வந்தது 9. எத்தனை மணிக்கு வந்தவர்? நான் 7 மணிக்கு எழும்பல. இல்ல அவர் இல்லை, இவர் சொல்றாரு. ஆனா வந்ததே இல்ல. அப்ப ஏன் அவ்வளவு லேட்டா வந்த நீங்க? ரேடியேட்டர்ல காஞ்ச உடுப்புகள் போட்டு எடுத்து சிலர்களை போட்டு அப்படி. உங்களுக்கு எது முக்கியம்? அது முக்கியமா உங்களோட உடம்பு முக்கியமா? உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் இதெல்லாம் செய்யலாம். நீங்க டைமுக்கு வாங்க, டைமுக்கு வாங்க. உங்களோட பேர் ஒவ்வொரு நாள் சொல்லிதான் உங்களோட பயிற்சி செய்யறோம் நாங்க. ஆனா நேற்று குளிக்க முதல்ல நீங்க துவங்கிட்டீங்க. அப்ப நான் குளிக்காமல் நின்றுட்டு இப்ப இந்த இடையில போய் இந்த முடிய போய் குளிச்சாரு.
எப்பவும் சிந்தனை முடிய யோகாசனம் சொல்லியாச்சு. தெரியுமா இனி சிந்தனை உங்கள்ட்ட சொல்லி சொல்லிடலாம். கொண்டிருக்கேக்க போனேன் 5-6 மணிக்கு எழுதுனா எல்லாம் செய்திடலாம். எல்லா விஷயம் செய்யலாம். சமைக்கலாம், எவ்வளவு விஷயம் 2 கறியும் சமைக்கலாம். குளிக்கலாம். நானுங்க அப்படித்தான். 2 கறியும் சமைக்கலாம் அதுக்குள்ள. இடையில டெலிஃபோனும் கதைக்கலாம், காலமையில வெள்ளனையில். எவ்வளவு விஷயம் செய்யலாம் நினைச்சா. நான் டெலிபோன் கதைக்கிறது குறைவானே நீ அவைகளுக்கும் வேலைதானே. சரி, இரவுக்கு வருகின்றது யோகாசன பயிற்சி. ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றி. இன்றைய பயிற்சியாளர் ஜெயமலை ஜெயம் அவர்கள் இணைந்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம்.